வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மூலக்குறிப்பு மனம் மற்றும் கடலின் அமைதி. நீங்க பகிர்ந்துகிட்டது. இது பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணுது. கடல் அப்புறம் மனம் இது ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரு அமைதிக்கான வழியை இது காட்டுது போல. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா இந்த குறிப்போட வரிகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். இதுல என்ன ஒப்புமை இருக்கு அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். கடலோட அமைதிக்கும் நம்ம மனசோட அமைதிக்கும் என்ன தொடர்பு, அந்த அமைதியை அடைய இது என்ன சொல்லுது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி உதவலாம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் பார்வை உங்களுக்காக. ஆரம்பமே பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? அலை என்பதும் கடல் என்பதும் நீர்தான். எவ்வளவு சிம்பிளான வரி, ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? ஆமா, பார்க்க எளிமையா இருந்தாலும் இது ஒரு அடிப்படையான உண்மைய சொல்லுது. கடல்னா என்ன? ஒரு பெரிய நீர்ப்பரப்பு. அதோட அடிப்படை தன்மை நீர் இல்லையா? ஆமா. அலைங்கிறது என்ன? அது நீரோட ஒரு தற்காலிக வடிவம், ஒரு வெளிப்பாடு, ஒரு இயக்கம். நீரிலிருந்து அலைய பிரிக்க முடியாது. ஓஹோ. அலைங்கிறது நீரோட ஒரு நிலைதானே தவிர அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த முதல் வரியே தோற்றத்துக்கும் அதோட அடிப்படைக்கும் உள்ள உறவை நல்லா சொல்லுது. சரி, இது கடலுக்கு புரியுது. ஆனா இத மனசோட எப்படி லிங்க் பண்ணுது இந்த குறிப்பு? உணர்ச்சி என்பதும் மனம் என்பதும் எண்ணம்தான், கருத்து என்பதும் மனம் என்பதும் எண்ணம்தான் அப்படின்னு சொல்லுதே. அதே லாஜிக் தான் இங்கேயும். மனங்கிறத எண்ணங்களோட ஒரு பரந்த களம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடிப்படை நிலை. இந்த குறிப்பு அப்படிதான் பாக்குது. அப்போ உணர்ச்சிகள், கோபம், சந்தோஷம், பயம் இதெல்லாம், அப்புறம் கருத்துக்கள், சரி தப்பு, பிடிக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி எண்ணங்கள் இதெல்லாம் அந்த மனக்களத்துல தோன்றி மறைகிற அலைகள் மாதிரி. சரி சரி. எப்படி அலைகள் நீரோட தற்காலிக வெளிப்பாடோ அதே மாதிரிதான் உணர்ச்சிகளும் கருத்துக்களும் மனசோட அல்லது அந்த எண்ண ஓட்டத்தோட தற்காலிக வெளிப்பாடுகள். அது மனசுல இருந்து வேற இல்ல, மனசோட இயக்கங்கள் தான். அப்போ நாம சில நேரம் ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது, இல்ல சில கருத்துக்கள்ல ரொம்ப உறுதியா இருக்கும்போது, அதுதான் நம்மளோட முழுமையான உண்மைன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த குறிப்பு சொல்றத பார்த்தா அதெல்லாம் மனசுங்கிற கடலோட மேல வர்ற அலைகள் மாதிரி தானா? அது நிலையானது இல்லையா? ஆமா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஒப்புமையோட முக்கியத்துவமே அதுதான். அலைகள் நிரந்தரம் இல்ல, தோன்றி மறையும். கருத்துக்களும் மனசோட மேற்பரப்பு நிகழ்வுகள். அது நம்மளோட அடிப்படை இயல்பு இல்ல. அதெல்லாம் தற்காலிகமான மனநிலைகள், எண்ண ஓட்டங்கள். இந்த எண்ண ஓட்டத்தோட அடிப்படை தன்மை அல்லது அந்த களம்தான் மனம்னு இது சொல்லுது. இதை நாம உணரும் போது உணர்ச்சிகளோடும் கருத்துக்களோடும் நாம வச்சிருக்கிற உறவே மாற வாய்ப்பு இருக்கு. ஓஹோ. அது ஒரு சாட்சி மாதிரி பார்க்க கத்துக்கலாம். நிஜமாவே இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கிற மாதிரி தோணுது. சரி, இந்த ஒப்புமைக்கு பிறகு குறிப்பு அமைதி நிலைய பத்தி பேசுது. அலையற்ற கடல், அமைதியான கடல். இது ஓகே, புரியுது. ஆனா அடுத்த வரி, கருத்துக்களாலும் உணர்ச்சிகளாலும் ஆட்படாத மனம், அமைதியான மனம். இதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. கருத்துக்களும் உணர்ச்சிகளும் இல்லாம இருக்கிறது சாத்தியமா? அது ஒரு மாதிரி இப்படி சொல்றது, உணர்வே இல்லாத நிலை ஆயிடாதா? நல்ல கேள்வி. ஆட்படாத மனம்னா என்ன? உணர்ச்சியோ கருத்தோ சுத்தமா இல்லாம போறதா, இல்ல அதால அலைக்கழிக்கப்படாம இருக்கிறதா? இது முக்கியம். அலைகளே இல்லாத கடல்னா அது ஒரு செத்த கடல் மாதிரி இருக்கலாம். ஆனா அலையற்ற கடல்ங்கிறத நாம ஒரு கொந்தளிப்பு இல்லாத, சீற்றம் இல்லாத, தெளிஞ்ச நீரோட்டம் உள்ள கடல்னு புரிஞ்சுக்கலாம். சரி. அது மாதிரி கருத்துக்களாலும் உணர்ச்சிகளாலும் ஆட்படாத மனம்னா அந்த உணர்ச்சிகள், கருத்துக்கள் அதோட பிடியில சிக்கி தவிக்காம, அதால தன்னோட சமநிலையை இழக்காம தெளிவான ஒரு விழிப்புணர்வுள்ள மனநிலையா இருக்கலாம். உணர்ச்சிகள் வரும் போகும், கருத்துக்கள் உருவாகும் மாறும். ஆனா மனம் அதால அடிச்சிட்டு போகாம தன்னோட மையத்துல அமைதியா இருக்கிறது. அப்போ அமைதிங்கிறது உணர்ச்சிகளை சப்ரஸ் பண்றதோ கருத்துக்களை வேண்டான்னு சொல்றதோ இல்ல, கரெக்டா? அதுக்கு பதிலா அது வரும்போதும் போகும்போதும் அதால பாதிக்கப்படாம ஒரு விட்னஸ் மாதிரி இருக்கிற நிலை. இதுதான் ஆட்படாத மனம்ங்கிறதோட அர்த்தமா இருக்குமோ? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான் இருக்கணும். குறிப்போட அடுத்த வரிகள் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துது பாருங்க. அந்த அமைதி நிலையை எப்படி அடையிறது, இல்ல அது எப்படி சாத்தியமாகுதுன்னு விளக்குது. அலைகள் உருவாக காரணமான அக மற்றும் புற காரணிகள் நீங்கினால் அமைதியான கடல் அமையும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அலைகள் தானா வர்றதில்ல, அதுக்கு காரணங்கள் இருக்குன்னு சொல்லுது. ஆமா, புறக்காரணிகள்னா காத்து, புயல் இதெல்லாம் இருக்கலாம்.
அகக்காரணிகள்னா கடலுக்கு அடியில நடக்கிற நிலநடுக்கம், நீரோட்டம் இதெல்லாம். இந்த காரணிகள் இல்லாம இருக்கும்போது, இல்ல வீக்கா இருக்கும்போது கடல் இயல்பாவே அமைதியா இருக்கு. அதேதான். இப்ப இத மனசுக்கு பொருத்தி பாருங்க. உணர்ச்சிகள் உருவாக காரணமான அக மற்றும் புற காரணிகள் நீங்கினால் அமைதியான மனம் அமையும். நம்ம மனசுலயும் இந்த எமோஷனல் வேவ்ஸ் அல்லது கருத்து சலனங்கள் உருவாக காரணங்கள் இருக்கு. புற காரணிகள்னா என்னவா இருக்கும்? நம்மள சுத்தி நடக்கிறது, மத்தவங்க பேச்சு, கிரிட்டிசிசம், எதிர்பாராத நிகழ்வுகள், ஒர்க் பிரஷர், ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், இப்படி நிறைய. சரி, புறக்காரணிகள் புரியுது. ஆனா அகக்காரணிகள் அது என்ன? அகக்காரணிகள்னா நமக்குள்ளேயே இருந்து வர்றது. நம்மளோட ஆழமான பயங்கள், நிறைவேறாத ஆசைகள், பழைய அனுபவங்களோட தாக்கம், நாம வளர்த்துக்கிட்ட நம்பிக்கைகள். சில சமயம் நம்ம உடம்பு சரியில்லைனா கூட நம்ம மூட் மாறும் பாருங்க, அது கூட. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விமர்சனம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இது புறக்காரணி. சில பேர் அதை ஈஸியா எடுத்துப்பாங்க. ஆனா சிலருக்கு அது பெரிய மன உளைச்சலை கொடுக்கலாம். ஏன்? ஒருவேளை அவங்கக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது அகக்காரணி. இல்ல அங்கீகாரம் தேடுற ஒரு ஆழமான ஏக்கம், இதுவும் அகக்காரணி. அந்த விமர்சனத்தை ரொம்ப பெருசா காட்டலாம். சோ ஒரே புற நிகழ்வு தான், ஆனா வேற வேற அகக்காரணிகளால வேற வேற தாக்கத்தை ஏற்படுத்துது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ மன அமைதிக்கு வெளியிருக்கிற சூழலை மட்டும் சரி பண்ணா பத்தாது, நம்மளோட உள்ளுலகத்திலையும் கவனம் செலுத்தணும்னு இந்த குறிப்பு சொல்ல வருதா? நிச்சயமா. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை நீங்கினால். அதாவது இந்த காரணிகள் இருக்கிற வரைக்கும் சலனங்கள் இருக்கதான் செய்யும். அமைதி வேணும்னா இந்த காரணிகளை நாம அணுகணும். அத முழுசா நீக்கிறது சாத்தியமாங்கிறது வேற கேள்வி. ஆனா அத கண்டுபிடிச்சு அதோட தாக்கத்தை குறைக்க முயற்சி பண்ணணும்னு இது சொல்லுது. சரி சரி. புறக்காரணிகள் சில நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கலாம். ஆனா அகக்காரணிகளை கையாள்றதுல நமக்கு நிறைய வாய்ப்பும் பொறுப்பும் இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்து நாம என்ன செய்யணும்னு இந்த குறிப்பு சொல்லுது. நமது பணி அகம் மற்றும் புறத்தில் தொந்தரவு அல்லது கேடு செய்யும் காரணிகளை கண்டறிதலும் நீக்குதலும் ஆகும். இது ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி இருக்கு. சும்மா அமைதியை விரும்பினா பத்தாது, அதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லுது. ஆமா, இது ஒரு ஆக்டிவான பார்வை. மன அமைதிங்கிறது தானா கிடைக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான பிராக்டிஸ், ஒரு கான்ஷியஸான செயல்பாடு. கண்டறிதல், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம மனசலனங்களுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? எது வெளியிலிருந்து வருது? எது நம்ம உள் மனப்பதிவுகளால தூண்டப்படுது? இந்த கேள்விகளை நாம நேர்மையா கேட்டு மூல காரணத்தை அறியணும். இது ஒரு மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ். தொந்தரவு அல்லது கேடு செய்யும் காரணிகள், இந்த வார்த்தைகளும் முக்கியம். அதாவது இது சும்மா டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இல்ல, நம்மளோட நல்லதுக்கு கேடு விளைவிக்கக்கூடியவேன்னும் அர்த்தம் எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படியும் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மள கஷ்டப்படுத்துற, நம்ம வளர்ச்சியை தடுக்கிற, நம்ம இயல்பான தன்மையை வெளிப்படுத்த விடாம செய்யற எதுவுமே கேடு செய்யும் காரணிகள் தான். அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், புறம். இல்ல நம்மள நாமே எப்பவும் குறைச்சிக்கிற மனப்பான்மையா இருக்கலாம், அகம். இதையெல்லாம் அடையாளம் காண்றதே ஒரு பெரிய வெற்றி. சரி, கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நீக்குதல். இது எப்படி சாத்தியம்? புறக்காரணிகளை நீக்கிறது சில சமயம் நம்ம கையில இல்லன்னு சொல்றீங்க. அகக்காரணிகளை எப்படி நீக்கிறது? அது ரொம்ப ஆழமா வேரூண்டி இருக்குமே. நீக்குதல்னா அத கம்ப்ளீட்டா அழிச்சிடுறதுன்னு மட்டும் பார்க்க வேண்டாம். அதோட பிடியிலிருந்து விடுபடுறது, அதோட இம்பாக்ட குறைக்கிறது, அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதோட நம்ம உறவை மாத்திக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ஓஹோ. உதாரணத்துக்கு ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அகக்காரணி. அத உடனே இல்லாம ஆக்க முடியாது. ஆனா அந்த பயம் எதனால வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம செயல்களை ஆட்டி படைக்காம பாத்துக்க முடியும். அந்த பயத்தை பத்தின நம்ம பார்வைய மாத்தலாம். இதுவும் ஒரு வகையான நீக்குதல் அல்லது தாக்கத்தை குறைக்கிறது தானே. புரியுது. புறக்காரணிகளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா சூழலை மாத்த முயற்சி பண்ணலாம். இல்ல சூழலை மாத்த முடியலன்னா அந்த சூழலை நாம எப்படி எதிர்கொள்றோங்கிற விதத்தை மாத்துறது, இது அகமாற்றம். இப்படி பல வழிகள் இருக்கு. இது ஒரு தொடர் முயற்சி தான். ஆக இது ஒரு கண்டினியூஸ் மென்டல் பிராக்டிஸ், ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி தெரியுது. சும்மா ஒரு கோல் மட்டும் இல்ல. மிகச்சரி. இது ஒரு பயணம். இந்த பயணத்தோட பலன் என்னவா இருக்கும்னு கடைசி வரி ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லுது. அல்லவை தேய அறம் பெருகும், நலம் பெருகும். இதுதான் இந்த குறிப்போட கிளைமேக்ஸ்னு கூட சொல்லலாம். அல்லவை தேய்தல், அதாவது நாம கண்டுபிடிச்ச நீக்க முயற்சி பண்ற அந்த தொந்தரவு அல்லது கேடு செய்யும் அக மற்றும் புற காரணிகள். அது தேய், அதாவது குறைய குறைய, இல்ல அதோட சக்தி பலவீனமாக ஆக
அறம் மற்றும் நலம் பெருகுமா? இது கொஞ்சம் விளக்க முடியுமா? அல்லவை தேய்தல்னா நெகட்டிவ் விஷயங்கள் குறையறது. மனசுல இருக்கிற குழப்பம், பயம், கோபம், பொறாம மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகள் அகக்காரணிகள், அல்லது நம்மள சுத்தி இருக்கிற தீங்கு விளைவிக்கிற சூழல்கள் புறக்காரணிகள், இதோட தாக்கம் குறையும் போது அங்க ஒரு வெற்றிடம் உருவாகுது இல்லையா? ஆமா. அந்த வெற்றிடத்தை பாசிட்டிவான விஷயங்கள் இயல்பாவே நிரப்புதுன்னு இந்த குறிப்பு சொல்லுது. அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் தான் அறம் மற்றும் நலம். ஆமா, அறம்னா வெறும் ஒழுக்கம்னு மட்டும் பார்க்காம சரியான நடத்தை, கருணை, அன்பு, நேர்மை, பொறுப்புணர்வு மாதிரி நல்ல குணங்களோட தொகுப்பா பார்க்கலாம். நலம்னா உடல் ஆரோக்கியம், மன தெளிவு, இமோஷனல் பேலன்ஸ், மொத்தத்துல ஒரு நல்ல வாழ்க்கை, வெல்பீயிங், இதையெல்லாம் குறிக்கலாம். சோ இந்த குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னா, மன அமைதியை நோக்கிய நம்ம முயற்சி, அதாவது அல்லவையை குறைக்கிற முயற்சி, சும்மா துன்பத்திலிருந்து விடுபடுறது மட்டும் இல்ல, அது இயல்பாவே நம்மகிட்ட நல்ல பண்புகளையும் ஒட்டுமொத்த நலத்தையும் வளர்க்குது. இது ஒரு பாசிவ் ஸ்டேட் இல்ல, இது ஒரு growth ஸ்டேட். இது ரொம்ப முக்கியமான பார்வை. அமைதியை தேடுறதுங்கிறது ஏதோ உலகத்தை விட்டு ஓடுற மாதிரி ஒரு நெகட்டிவ் செயல் இல்ல. அதுக்கு பதிலா வயல்ல களை எடுக்கிற மாதிரி, களையை எடுத்தா பயிர் நல்லா வளரும்ல, அது மாதிரி தொந்தரவுகளை அல்லவை குறைச்சா அறமும் நலமும் செழிக்கும். இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் உண்மை மாதிரி இருக்கு. அமைதியை தேடுற செயல் தானாவே நல்ல குணங்களையும் நலத்தையும் வளர்க்கிற ஒரு ப்ராசஸா மாறுது. அருமையா சொன்னீங்க. அந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ்ங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நாம பொதுவா அமைதியே ஒரு டார்கெட்டா பார்க்கறோம். ஆனா இந்த குறிப்பு அமைதிங்கிறது ஒரு விளைவுன்னோ, அந்த விளைவை அடைய நாம செய்ய வேண்டியது நெகட்டிவான விஷயங்களை அகற்றுறதுதானும் சொல்லுது. அப்படி அகற்றும் போது பாசிட்டிவானவ தானா மலருது. இது மனசோட இயல்பு. கடல்ல அலைகள் ஓஞ்சா அதோட ஆழம், தெளிவு, உள்ள இருக்கிற பவளப்பாறை, மீன்கள் எல்லாம் தெரியற மாதிரி மனசோட சலனங்கள் அளவு குறைஞ்சா அதோட இயல்பான நல்ல குணங்களான அறமும் நலமும் வெளிப்படத் தொடங்குது. இந்த பார்வை மன அமைதிக்கான தேடலுக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுக்குது. இது சும்மா ஒரு செல்ஃபிஷ் தேடல் இல்ல, இது நம்மள நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இன்னும் பாசிட்டிவா மாறுறதுக்கான ஒரு வழி. முற்றிலும். அது மட்டும் இல்லாம நமது பணி கண்டறிதலும் நீக்குதலும் ஆகும்னு சொல்றது மூலமா இது நம்மளோட பொறுப்புன்னு, நம்ம கண்ட்ரோல்ல ஓரளவுக்கு இருக்குன்னு உணர்த்தது. நம்ம சூழ்நிலைகளோட கைதிகள் இல்ல, நம்ம மனநிலைய மாத்திர சக்தி நமக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் தருது. அககாரணிகள் புறக்காரணிகள்னு பிரிச்சு பார்க்கறது பிரச்சனைய கரெக்டா அணுக உதவுது. ஆமா, சில சமயம் புறச்சூழல்ல பெரிய மாற்றம் செய்ய முடியாம போகலாம். ஆனா அக உலகத்துல நாம செய்யற மாற்றங்கள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். உண்மைதான். இந்த குறிப்பு ரொம்ப சுருக்கமா இருந்தாலும் ஒரு முழு தத்துவத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு. கடல் மாதிரி இருக்கிற மனசோட இயக்கம், அலைகள் மாதிரி வர்ற உணர்ச்சிகள், அந்த அலைகளுக்கான அக புற காரணிகள், அதை ஹேண்டில் பண்றது மூலமா வர்ற அமைதி, அந்த அமைதியோட விளைவா வர்ற அறம் நலம் எல்லாத்தையும் அழகா இணைக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மனக்கடல்ல அமைதி வேணும்னா கொந்தளிப்ப உண்டாக்குற அலைகளுக்கு காரணமான உள் அகம் மற்றும் வெளி புறம் காரணிகளை, அதாவது அல்லவைய கவனிங்க. அதோட தாக்கத்தை குறைக்க முயற்சி செய்யுங்க. அப்படி செய்யும்போது அமைதி தானா வரும். அந்த அமைதியான மனநிலையில நல்ல பண்புகளும் ஒட்டுமொத்த நலமும் இயல்பாக வளரும். இதுதான் இந்த குறிப்போட மையச் செய்தி. இது ஒரு தியான கைடு மாதிரியும் இருக்கு, ஒரு வாழ்க்கை நெறி மாதிரியும் இருக்கு. இந்த உரையாடல் நிஜமாவே ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இந்த குறிப்போட ஆழத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. அல்லவையை கண்டுபிடிச்சு நீக்கிறத பத்தி பேசணும். தீங்கு விளைவிக்கிற புற காரணிகளை ஒருவேளை நம்ம வேலை சூழல், சில உறவுகள், இல்ல சமூக அழுத்தங்கள், இதையெல்லாம் நாம மத்தவங்க கிட்ட பேசியோ இல்ல யோசிச்சோ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா உங்க மன அமைதியை கொலைக்கிற, ஆனா வெளிப்படையா தெரியாத ரொம்ப நுட்பமான அக காரணிகள் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே தோன்ற அந்த தொந்தரவுகள் இல்ல கேடுகள் என்னவா இருக்கலாம்? ஒருவேளை அது பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு வலி தர்ற நினைவா இருக்கலாம், இல்ல ஃபியூச்சரை பத்தின தேவையில்லாத கவலையா இருக்கலாம், இல்ல உங்களை பத்தியே நீங்க வச்சிருக்கிற சில நெகட்டிவ் நம்பிக்கைகளா இருக்கலாம். இதெல்லாம் உங்க மனக்கடல்ல சின்ன சின்ன சலனங்களை, சில சமயம் பெரிய அலைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஆழத்துல மறைஞ்சிருக்கிற உங்களோட அக காரணிகள் என்னவா இருக்கும்? அது எப்படி கவனிக்க தொடங்கலாம்? எப்படி அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம்? இது உடனே பதில் கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி இல்ல.
ஆனா தொடர்ந்து உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு சுய ஆய்வுக்கான ஆரம்ப புள்ளி. இதை சிந்திச்சு பாருங்க.